அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சிந்தனைக்காக யோவான் 1:29 வாசித்து நாம் சிந்திக்கலாம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றான். யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். யோவான் ஸ்நானகன் தன்னை இயேசு இல்லை என்று சொல்றான். யோவான் ஸ்நானகன் தாழ்மையா இருக்கிறான். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். இந்த 29ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இயேசுவை எப்படி அடையாளப்படுத்துகிறான் என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கொடுக்கிற ஒரு பெயர் என்ன என்று பார்க்கும்போது, அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்போ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டி என்ன செய்வாங்கன்னா பலி செலுத்துவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியாக அவன் சித்தரிக்கிறான் என்று பார்க்கும்போது, அவர் உலகத்தின் ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு பரிகார பலியாக இருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு எடுத்து உரைக்கிறார். பாவம் நிவர்த்தி செய்யப்படணும் அப்படின்னா பலி தேவை. இதான் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். பாவம் செஞ்சால் பலி செலுத்தணும். அப்போ ஜனங்களுடைய பாவத்திற்கான நித்திய பரிகார பலியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை சொல்கிறார். அதனால தான் நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு பலியிட செல்லும் போது ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். தேவன் என்ன சொல்றார்? தனக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது இங்கே நிறைவேறுது என்று பார்க்கிறோம். அதே போல நம்ம ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் விடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தமது வாயை திறவாதிருந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யார்? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தில் முன்னுரைக்கப்பட்ட பரிகார பலி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதுக்கு வந்தார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக, என்னுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்காக தான் இயேசு வந்தார். வேறு எதுக்காகவும் வரல. இது அவருடைய பிறப்பிலே இந்த செய்தி சொல்லப்படுது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு வந்ததினுடைய பிரதானமான வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுக்குறதா இயேசுடைய வேலை. அதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இயேசு எதுக்கு வந்தார்? பிசாசினுடைய கிரியை என்னது? பாவம். உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டது. உங்களுக்காக எனக்காக உங்கள் மீது இருந்த என் மீது இருந்த தேவனுடைய கோபம் அவர் மீது ஊற்றப்பட்டது. தேவனுடைய கோபத்தை முழுவதுமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தணித்தார். பிதாவாகிய தேவனையும் மனிதனையும் அவர் ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக அவர் அடிக்கப்பட்டார். என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டுச்சு. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர் தேவ ஆட்டுக்குட்டி, அவர் பலியாக, நித்திய குமாரன் நித்திய பலியாக மரிக்கிறார். இன்னைக்கு அந்த தேவ ஆட்டுக்குட்டிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே, உம்மால மட்டும் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்லும்போது, ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர் என்று விசுவாசிக்கும் போது தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறார். இன்னைக்கு பாவ மன்னிப்புக்கு நம்ம என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் பாவம் செஞ்சுட்டேன்னா, நான் உபாசம் இருந்துச்சோம்னா என்னுடைய பாவம் சரியாயிரும்னு நினைக்கிறோம். இல்லை, நான் தொடர்ந்து திருச்சபைக்கு போய் காணிக்கை ஒழுங்காக கொடுத்து எல்லா மீட்டிங்கும் ஒழுங்காக அட்டன் பண்ணால் பாவம் சரியாயிரும்னு நினைக்கிறோம். இல்லை, பாத யாத்திரை போனால், இல்லை ஊழியத்துக்கு என்னுடைய காணிக்கைகளை கொடுத்தா, இல்லை நான் டிசிப்ளின் லைஃப் வாழ்ந்தால் என்னுடைய பாவம் சரியாயிரும்னு நினைக்கிறோம். பாவம்லாம் சரியாகாது. உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் சரியானுன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, அப்போதான் நித்திய ஜீவன். உங்களுடைய பாவம் சரியானும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. இப்படி இயேசுவை விசுவாசித்தாதான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தெல்லாம் மன்னிப்பார் என்ற விசுவாசம் இல்லாமல் நீங்கள் இயேசுவை நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயேசு இன்னைக்கு என்னுடைய கடன் தொல்லையை தீர்ப்பார், என்னுடைய குடும்ப பிரச்சனையை தீர்ப்பார், சரியா, எனக்கு நல்ல சுகமான ஒரு வாழ்க்கையை தருவார் என்று விசுவாசித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரே தேவன் என்ற விசுவாசம் மட்டும் தான் இன்னைக்கு பிரயோஜனமானது. அந்த விசுவாசம் மட்டும் தான் நித்திய ஜீவனை கொடுக்கும். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.